ஒரு நாள் காலை நீங்கள் வழக்கம் போல தூங்கி எழும்போது உங்களுடைய சொந்த படுக்கையறையில வைத்து நீங்கள் செய்யாத உங்களுக்கு துளியும் சம்பந்தமில்லாத ஒரு குற்றத்திற்காக திடீரென்று கைது செய்யப்படுகிறீர்கள் என்று சற்று கற்பனை செய்து பாருங்கள். அது நினைச்சாலே ஒரு மாதிரி மூச்சு முட்டுது. எந்த தப்பும் செய்யாம மாட்டிக்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். எக்ஸாக்ட்லி. உங்கள் வீட்டு வரவேற்பறையில முன்பின் தெரியாத சில மனிதர்கள் உங்களோட காலை உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உங்களை கைது செய்வதாக சொல்கிறார்கள். ஆனா உங்க கைகள்ல விளங்க மாட்டவில்லை. அதாவது நீங்க வழக்கம் போல வேலைக்கு செல்லலாம், ஆனால் நீங்கள் இப்போது ஒரு கைதி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா ஆமா. நீங்க என்ன குற்றம் செய்தீர்கள் என்று கேட்டால் அது அவர்களுக்கு தெரியாது என்கிறார்கள். உங்களை எதற்காக கைது செய்தார்கள் என்று அந்த அதிகாரிகளுக்கே தெரியவில்லை என்றால் நீங்கள் யாரிடம் சென்று நியாயம் கேட்பீர்கள்? உண்மையிலேயே அது ஒரு ரொம்ப பயங்கரமான மூச்சு மூட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா மனிதர்களாகிய நமக்கு எப்போதுமே ஒரு விஷயத்த லாஜிக்கா புரிந்து கொள்வதுதான் பிடிக்கும். கரெக்ட். இது தவறு, இது சரி, இந்த குற்றத்திற்கு இந்த தண்டனை அப்படின்னு ஒரு வரையறைக்குள்ள அனைத்தையும் கொண்டு வருவதுதான் நமக்கு நிம்மதி. ஆமா, ஒரு விதி இருந்தால் அதை எப்படி பின்பற்றுவது அல்லது எப்படி மீறுவது என்றாவது நமக்கு தெரியும். ஆனால் அந்த லாஜிக், அந்த நியாயம் எல்லாமே உடைந்து சிதறும் ஒரு அபத்தமான உலகத்திற்குள் நீங்கள் தள்ளப்பட்டால் என்னவாகும்? கண்டிப்பா என்ன கன்றதுனே தெரியாது. அங்கு விதிகள் இருக்கும், ஆனால் அது யாருக்கும் புரியாது. நீங்கள் நிரபராதி என்று நிரூபிக்க நினைப்பீர்கள், ஆனால் எதில் நிரபராதி என்பதே உங்களுக்கு தெரியாது. இந்த ஒரு இருண்ட கற்பனை தான் எப்படி சொல்றது, நவீன உலக இலக்கியத்தின் போக்கே மாற்றிய பிரான்ஸ் காஃப்கா எழுதிய உலக புகழ்பெற்ற நாவலான தி ட்ரையல் என்ற புத்தகத்தின் மையக்கருத்து. ஆமா, காஃப்காவோட மாஸ்டர் பீஸ் அது. இந்த நாவலில் வரும் ஜோசப் கே என்ற கதாபாத்திரத்திற்கு தான் நான் முதலில் சொன்ன அந்த நிலைமை ஏற்படுகிறது. இன்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த ஆழமான அலசலின் நோக்கமும் அதுதான். பாப் கலாச்சாரத்தில் காஃப்காயஸ்க் என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஆமா. அதாவது காரணமே இல்லாமல் ஒரு அதிகார வர்க்கத்திடம் சிக்கித் தவிக்கும் ஒரு மூச்சுத் திணறலான நிலையை அப்படிச் சொல்வார்கள். அந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது? எதற்காக கைது செய்யப்பட்டோம் என்றே தெரியாமல் ஒருவன் சிக்கித் தவிக்கும் இந்த அப்பதமான சட்ட உலகம் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. எல்லாவற்றிற்கும் மேலாக முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டிய இந்த புத்தகம் எப்படி உலகை வந்தடைந்தது, இதத்தான் இன்று நாம் அலசப்போகிறோம். இந்த உலகத்தை மிக துல்லியமாக புரிந்து கொள்ள நம்மகிட்ட சில முக்கியமான ஆதாரங்கள் இருக்கு. ஆமா, பிரியான் மிச்சல் செய்த மிகச்சிறந்த புதிய மொழிபெயர்ப்பு, அந்த புத்தகத்தின் முன்னுரை, பதிப்பாளரின் குறிப்புகள் மற்றும் நாவலின் முக்கிய அத்தியாயங்கள், இதையெல்லாம் தான் நாம் இன்று முழுமையாக பயன்படுத்தப் போகிறோம். மிகச் சரியான ஒரு தேர்வு. காஃப்காவின் இந்த உலகம் மிகவும் இருண்டது, ஆனா அதே சமயம் நம்மை தொடர்ந்து சிந்திக்க வைப்பது. கண்டிப்பா. ஒரு தனிமனிதன் தனக்கு மேலிருக்கும் ஒரு மாபெரும் கண்ணுக்கு தெரியாத அதிகார அமைப்பை எதிர்த்து போராடும்போது அவனுடைய நியாயங்களும் அடையாளமும் எப்படி மெல்ல மெல்ல நசுக்கப்படுகின்றன என்பதை இதைவிட சிறப்பாக எந்த ஒரு படைப்பும் இதுவரை சொல்லியிருக்க முடியாது. உண்மைதான். ஆனால் இந்த நாவலின் கதைக்குள் நம் முழுமையாக இறங்குவதற்கு முன்னால் இந்த புத்தகம் நம் கைகளுக்கு எப்படி கிடைத்தது என்கிற அந்த ஆச்சரியமான வரலாற்றை நாம் பேசியாக வேண்டும். ஆமா, அது ஒரு பெரிய கதையாச்சே. ஏன்னா இந்த நாவலின் பின்னணியிலேயே ஒரு மிகப்பெரிய தார்மீக சிக்கலும் ஒரு மாபெரும் துரோகமும் அடங்கியிருக்கிறது. மேக்ஸ் பிராட் பண்ண அந்த விஷயம்தானே? அதேதான். காஃப்கா இறப்பதற்கு முன் காசநோயால் படுக்கையில் இருந்தபோது தனது மிக நெருங்கிய நண்பனான மேக்ஸ் பிராட் என்பவரிடம் ஒரு உறுதியான கோரிக்கையை வைத்தார். தனது டைரிகள், கடிதங்கள், முற்றுப்பெறாத கதைகள் என அனைத்தையும் படிக்காமல் அப்படியே தீயிட்டு எரித்துவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் காஃப்காவின் இறுதி ஆசை. ஆனா மேக்ஸ் பிராட் அதை செய்யல. எனக்கு இது ஒரு மிகப்பெரிய நெருடலாக இருக்கிறது. இது கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனம் இல்லையா? நீங்க சொல்றது புரியுது. தன் நெருங்கிய நண்பனின் கடைசி ஆசையை மதிக்காமல் தானே ஒரு நீதிபதி போல செயல்பட்டு இதை உலகுக்கு கொடுக்க வேண்டும் என்று பிராட் முடிவெடுத்தது ஒரு வகையில் துரோகம்தானே? அதாவது மேக்ஸ் பிராட் காஃப்காவின் இறுதி ஆசையை மீறியது ஒரு தார்மீக ரீதியான துரோகம் என்று பலரும் இன்றும் விவாதிக்கிறார்கள். அது இயல்புதான். காஃப்காவின் நாவலில் வரும் அதே அடக்குமுறை, அதிகார வர்க்கம் போல பிராட் இங்கேயும் ஒரு அதிகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அது மிக ஆழமான ஒரு வாதம். ஆனால் இதை நாம் மேக்ஸ் பிராடின் கண்ணோட்டத்திலிருந்தும் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டும். ஓ, அவர் பக்கம் என்ன நியாயம் இருக்க முடியும்? காஃப்கா தன் சொந்த படைப்புகளின் மீது எப்போதுமே ஒரு அதீத விமர்சன பார்வை கொண்டவர். தான் எழுதியது எதுவுமே முழுமை அடையவில்லை, அது உலகத்தின் பார்வைக்கு போதுமானதாக இல்லை என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவருக்கு எப்போதும் இருந்தது. ஓஹோ, தன்னை தானே ரொம்ப குறைத்து மதிப்பிட்டார். ஆமா,
மேக்ஸ் பிராடின் நியாயம் என்னவென்றால், காஃப்காவின் எழுத்துக்களில் உள்ள அந்த மிக அற்புதமான பொக்கிஷங்களை உலகம் இழந்துவிடக்கூடாது என்பதுதான். அதுவும் ஒரு வகையில சரிதான். ஒரு கலைஞரோட மனசோர்வுக்காக கலைய அழிக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கார். எக்ஸாக்ட்லி. அது மட்டுமல்ல, தன்னிடம் இந்த கடிதத்தை கொடுத்தால் தான் கண்டிப்பாக அதை செய்ய மாட்டேன் என்று காஃப்காவுக்கே முன்கூட்டியே தெரியும் என்றும் பிராட் வாதிட்டார். தனக்கு தைரியமில்லாத ஒரு காரியத்தை பிராட் செய்ய வேண்டும் என்றுதான் காஃப்கா மறைமுகமாக விரும்பினார்னு அவர் சொல்றார். ஒரு வகையில் மேக்ஸ் பிராட் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்ள அப்படி ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கலாம். ஆனா அந்த துரோகம் நடக்கவில்லை என்றால் உலக இலக்கியம் ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை இழந்திருக்கும் என்பதையும் நாம் மறுக்க முடியாது. கண்டிப்பா எழுந்திருப்போம். சரி, நண்பனின் கைகளிலிருந்து இந்த தி ட்ரையல் புத்தகம் தப்பித்து விட்டது. ஆனால் அது உலகை வந்தடைந்த அந்த வரலாற்று பின்னணி இதைவிட வியக்கத்தக்கதாக இருக்கிறதே. ஆமா, ஒரு சர்வாதிகார அமைப்பை பற்றி எழுதப்பட்ட புத்தகம் நிஜ உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு தணிக்கையை தாண்டி வந்தது என்பது உண்மையிலேயே ஒரு முரண்பாடு. வரலாறு இங்கே ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை அரங்கேற்றுகிறது இல்லையா? 1930களில் நாசி காலகட்டத்தில் ஜெர்மனியில் யூதர்கள் கடுமையான ஒடுக்குமுறைகளை சந்தித்தார்கள். ஜெர்மன் பள்ளிகளில் அவர்கள் கற்பிக்கவோ ஜெர்மன் பதிப்பகங்களில் புத்தகங்களை வெளியிடவோ அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. காஃப்காவின் எழுத்துக்கள் நேரடியாக அரசியல் ரீதியாக தடை செய்யப்படாவிட்டாலும் அவர் ஒரு யூதர் என்பதால் அவரது படைப்புகள் முக்கிய பதிப்பகங்களால் நிராகரிக்கப்பட்டன. அப்போதான் ஷோக்கன் வர்லாக் என்ற ஒரு யூத பதிப்பகம் முன்வருகிறது. நாஜி அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு விசித்திரமான நிபந்தனையுடன் அனுமதி அளித்திருந்தது. யூத கலைஞர்களின் புத்தகங்களை மட்டுமே வெளியிட வேண்டும், அதுவும் யூதர்களுக்கு மட்டுமே விற்க வேண்டும் என்பதுதான் அந்த நிபந்தனை, ரைட்? கரெக்ட். யூதர்களை கலாச்சார ரீதியாக தனிமைப்படுத்த வேண்டும் என்ற நாஜிக்களின் நோக்கமே தற்செயலாக காஃப்காவின் படைப்புகளை காப்பாற்றியது. அந்த பதிப்பகம் மூலமாகவே காஃப்காவின் இந்த அபத்தமான அதிகார உலகின் கதை பாதுகாக்கப்பட்டு உலகை வந்தடைந்தது. கற்பனையான ஒரு ஒடுக்குமுறை அமைப்பை பற்றி பேசும் புத்தகம் நிஜமான ஒரு நாஜி ஒடுக்குமுறை அமைப்பிடமிருந்து தப்பித்து வந்தது என்பது ஒரு வரலாற்று விந்தை. அந்த புத்தகம் ஒரு சர்வாதிகார அமைப்பிலிருந்து தப்பித்து வந்த வரலாறே ஒரு த்ரில்லர் கதை போல இருக்கிறது. அந்த தணிக்கையை தாண்டி வந்தது ஒரு புறம் இருக்கட்டும், காஃப்கா அந்த புத்தகத்தை எப்படி எழுதினார் என்பது அதைவிட சுவாரஸ்யமானது. ஆமா, அவருடைய எழுத்து நடை ரொம்பவே வித்தியாசமானது. அதிகார வர்க்கத்தின் அந்த மூச்சு திணறலான தன்மைய அவர் கதையில் மட்டுமல்ல கதையின் வாக்கியங்களிலேயே கொண்டு வந்திருக்கிறார் என்பது எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. நமது ஆதாரமான பிரியான் மிச்சல் தனது மொழிபெயர்ப்பின் முன்னுரையில் இதை பற்றி குறிப்பிடும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார். முந்தைய மொழிபெயர்ப்பாளர்கள் காஃப்காவின் எழுத்து நடையை தவறாக புரிந்து கொண்டார்கள் என்று சொல்கிறார் இல்லையா? ஆமா, காஃப்காவின் வாக்கியங்கள் முடிவே இல்லாமல் நீண்டு கொண்டே போவதாகவும் நிறுத்தற்குறிகள் ஒரு பறவை சிறகடித்து பறப்பது போல கட்டற்று பறப்பதாகவும் அவர் கூறுகிறார். இதே முந்தைய மொழிபெயர்ப்பாளர்கள் சரி செய்ய நினைத்தார்கள். அது பெரிய தப்புதானே? கண்டிப்பா தப்புதான். ஏன்னா காஃப்கா ஒரு காப்பீட்டு நிறுவனத்துல வழக்கறிஞராக வேலை பார்த்தவர். பகல் முழுவதும் சலிப்பூட்டும் அந்த வேலையை பார்த்துவிட்டு நள்ளிரவில்தான் அவருக்கு எழுத நேரம் கிடைக்கும். ஓ, அப்போ ரொம்ப சோர்வா இருக்கும்போதே எழுதியிருக்கார். அவர் ஒரு விதமான காய்ச்சல் வேகத்தில் இதை எழுதினார். அதனால் அவரது வாக்கியங்களில் கார்புள்ளிகள் காணாமல் போகும், முற்றுப்புள்ளிகள் அரைப்புள்ளிகளாக மாறும். ஒரு வாக்கியம் மூச்சு விடாம ஒரு பக்கம் முழுவதும் நீளும். ஆமா, முந்தைய மொழிபெயர்ப்பாளர்கள் இதை இலக்கண பிழை என்று நினைத்து வாக்கியங்களை சிறியதாக உடைத்து இலக்கணத்தை சரி செய்தார்கள். ஆனால் புதிய மொழிபெயர்ப்பாளரான மிச்சல் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சு கொண்டார். காஃப்கா வேண்டுமென்றேதான் அப்படி எழுதினார். எக்ஸாக்ட்லி. ஜோசப் கே எப்படி அந்த அதிகார அமைப்பிற்குள் சிக்கி மூச்சு திணறுகிறானோ அதே மூச்சு திணறல வாசிக்கும் வாசகனும் உணர வேண்டும் என்பதற்காகவே அந்த வாக்கியங்கள் அப்படி அமைக்கப்பட்டிருந்தன. மிச்சல் அந்த மூலநூலின் குழப்பத்தையும் வேகத்தையும் அப்படியே தனது ஆங்கில மொழிபெயர்ப்பில் கொண்டு வந்தார். இது ரொம்ப பெரிய விஷயம். வாக்கிய அமைப்பில் மூச்சு திணறலை கொண்டு வந்தது போல காஃப்கா பயன்படுத்திய அந்த சட்ட பதங்களும் மிக முக்கியமானது. ஆமா, ஒரு வார்த்தைய மிச்சல் சுட்டிக்காட்டுகிறார். என்ஷைடுங் என்ற ஜெர்மன் வார்த்தை. பழைய மொழிபெயர்ப்பில் இதை இறுதிக்கட்டம் என்று தவறாக மொழிபெயர்த்திருந்தார்கள். ஆனால் மிச்சல் அதை மீண்டும் தீர்ப்பு என்று மாற்றியிருக்கிறார். இது வெறும் வார்த்தை மாற்றமல்ல, நாவலின் ஒட்டுமொத்த அர்த்தத்தையே இது மாற்றுகிறது. எப்படி சொல்றது? நாவலின் இறுதியில் எந்த ஒரு நீதிமன்றமும் இவன் குற்றவாளி என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. மாறாக கொலையாளிகள் ஜோசப் கேயின் இதயத்தில் கத்தியை இறக்கிவிட்டு அவனது கண்களை உற்று பார்க்கிறார்கள்.
அவர்கள் எந்த ஒரு காகிதத்தையும் தேடவில்லை, அவனுக்கான தீர்ப்பை அவனது கண்களிலேயே தேடுகிறார்கள். அப்படியென்றால் அந்த தீர்ப்பு ஒரு நீதிபதியிடமிருந்து வரவில்லை, அந்த மரண தண்டனை செயல்முறையே அவனுக்கான தீர்ப்பாக மாறுகிறது இல்லையா? மிக துல்லியமாக பிடித்துவிட்டீர்கள். அதுதான் காஃப்காவின் மேதைமை. சாதாரண உலகில் ஒருவன் குற்றம் சாட்டப்பட்டால் விசாரணை நடக்கும், அதன் பிறகு தீர்ப்பு வரும். ஆனால் காஃப்காவின் உலகில் ஒருவன் தன் மீதான குற்றச்சாட்டை எதிர்கொண்டும் அந்த விசாரணை செயல்முறையே அவனுக்கான தீர்ப்பாகவும் தண்டனையாகவும் மாறிவிடுகிறது. ஒருவனை முடிவில்லாமல் அலைக்கழிப்பது, அவனது மனச்சாட்சியை அவனுக்கே எதிராக திருப்புவது, இதுவே அந்த அதிகார வர்க்கத்தின் வெற்றி. குற்றவாளி கூண்டில் ஏறுவதே ஒரு தண்டனைதான் என்று நாம் சொல்வோம் இல்லையா? ஆமா, அத காஃப்கா உளவியல் ரீதியாக உச்சத்திற்கு கொண்டு செல்கிறார். அதிகாரத்தின் மொழியையும் சட்டத்தின் ஓட்டைகளையும் அவர் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார். இந்த மூச்சுமுட்டும் மொழிக்கும் சட்ட அமைப்பிற்கும் உள்ள ஜோசப் கே நுழையும் போது அவனுக்கு என்னென்ன வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது என்பதை பார்க்கும்போது எனக்கே தலை சுற்றுகிறது. நாவலில் எனக்கு மிகவும் பிடித்த, அதே சமயம் என்னை மிகவும் பயமுறுத்திய ஒரு பகுதி இதுதான். நீதிமன்ற ஓவியரான டீரோரல்லி என்ற கதாபாத்திரத்தை சந்திக்க ஜோசப் கே செல்கிறான். அந்த ஓவியர் ஒரு சிறிய புழுக்கமான மாடி அறையில் வசிக்கிறார். அந்த அறையின் காற்றே மூச்சு திணற வைக்கிறது. இது அந்த அமைப்பின் ஒரு குறியீடு போலவே இருக்கிறது. அந்த ஓவியர் ஜோசப் கேக்கிடம் இந்த வழக்கிலிருந்து தப்பிக்கும் 3 வழிகளை கூறுகிறார். அதாவது 1 உண்மையான விடுதலை, 2 தோற்றமளிக்கும் விடுதலை, 3 தாமதப்படுத்துதல். இத படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. இதை நான் படிக்கும்போது உண்மையான விடுதலை கிடைக்காவிட்டால் இந்த தோற்றமளிக்கும் விடுதலை என்பது தற்காலிகமான ஒரு பெயில் போல இருக்கும் என்று நினைத்தேன். ஆனா அது அப்படி கிடையாது. இது எப்படி இருக்கிறதென்றால், நம்ம போனில் ஒரு மோசமான ஆப் இருக்கிறது, அதை நாம் அன்இன்ஸ்டால் செய்துவிட்டோம் என்று நினைப்போம். ஆனால் அது கண்ணுக்கு தெரியாமல் பின்னணியில் ஓடிக்கொண்டே இருந்து நம் பேட்டரியை உறிஞ்சு நம்மை ரகசியமாக ட்ராக் செய்து கொண்டே இருக்கும். பெர்ஃபெக்ட் உதாரணம். எப்போது வேண்டுமானாலும் அது மீண்டும் ஒரு பாப்அப் போல திரையில் வரலாம் இல்லையா? தோற்றமளிக்கும் விடுதலை அப்படித்தானே செயல்படுகிறது. உங்கள் ஒப்பீடு மிக சரியாக பொருந்துகிறது. அந்த நீதிமன்ற அமைப்பின் கொடூரமான தர்க்கமே இதுதான். முதலாவதாக, உண்மையான விடுதலை என்பது வெறும் ஒரு புராண கதை போல. அது யாருக்கும் கிடைத்ததாக எந்த ஒரு ஆவணமும் இல்லை, அது வெறும் செவிவழி செய்திதான் என்று அந்த ஓவியர் சொல்கிறார். ஆக ஜோசப் கேக்கு முதல் வழி அடைபட்டுவிட்டது. நீங்கள் சொன்ன அந்த இரண்டாவது வழி, தோற்றமளிக்கும் விடுதலை. இதில் கீழ்நிலை நீதிபதிகள் ஒருவரை தற்காலிகமாக விடுவிப்பார்கள். நீங்கள் சுதந்திரமாக உங்கள் வீட்டிற்கு செல்லலாம். ஆனா உங்கள் மீதான குற்றப்பத்திரிகை அழிக்கப்படவே மாட்டாது. ஆமா, அந்த கோப்புகள் நீதிமன்றத்தின் படிகளில் ஒரு அதிகாரியிடமிருந்து மற்றொரு அதிகாரிக்கு சுற்றி சுழன்று கொண்டே இருக்கும். ஒரு நாள் திடீரென்று, பல வருடங்கள் கழித்து, எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் ஏதோ ஒரு நீதிபதி அந்த கோப்பை பார்த்துவிட்டு உங்களை மீண்டும் கைது செய்ய உத்தரவிடலாம். கரெக்ட். நீங்கள் சுதந்திரமாக இருப்பது போல் ஒரு மாயை இருக்கும். ஆனால் எப்போது வேண்டுமானாலும் அந்த பின்னணி ஆப் போல உங்களை தேடி அழிவு வரலாம் என்ற ஒரு தொங்கும் கத்தியின் கீழே வாழ்வதுதான் இது. இது ஒரு மனுஷனை உளவியல் ரீதியாகவே சிதைத்துவிடும். உண்மையான விடுதலை ஒரு கட்டுக்கதை, தோற்றம் அளிக்கும் விடுதலை ஒரு டைம் பாம் என்றால், அவன் முன்னால் இருக்கும் ஒரே வழி அந்த 3வது வகையான தாமதப்படுத்துதல் மட்டும்தானா? அது மட்டுமா பாக்கி இருக்கு? அப்படியென்றால் அந்த வழக்கை ஆரம்ப கட்டத்திலேயே கடிகாரத்தை நிறுத்தி வைப்பது போல அப்படியே முடக்கி வைப்பதா? அது எப்படி சாத்தியம்? சரியாக சொன்னீர்கள். கடிகாரத்தை நிறுத்தி வைப்பதுதான் தாமதப்படுத்துதல். இது வழக்கை ஆரம்ப கட்டத்திலேயே பல வருடங்கள் நிறுத்தி வைப்பது. ஆனால் இது அவ்வளவு எளிதல்ல. அதுக்கு என்ன செய்யணும்? இதற்காக நீங்கள் தொடர்ந்து நீதிமன்ற அதிகாரிகளை போய் பார்க்க வேண்டும், அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டும், அல்லது அவர்களை ஏதோ ஒரு வகையில் திருப்திப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஓ, உங்களோட முழு வாழ்க்கையையும் அதுக்காகவே செலவிடணுமா? ஆமா. உங்கள் வழக்கு அடுத்த கட்டத்திற்கு போகாமல் பார்த்துக்கொள்ள உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியையும் நீங்கள் அந்த அமைப்பிற்காகவே செலவிட வேண்டும். இதன் மூலம் நீதிமன்ற அமைப்பு தனது நிரந்தர சமநிலையை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளாது. நீங்கள் அமைப்பை எதிர்த்து போராட முடியாதா? அந்த அமைப்புக்குள் ஒரு சிறு புள்ளியாக உங்களை நீங்களே சுருக்கிக் கொண்டு, உங்களுடைய சுய கௌரவம், வேலை, குடும்பம் என அனைத்தையும் மறந்து, வாழ்நாள் முழுவதும் அந்த அமைப்பைச் சுற்றியே உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதை நினைத்தாலே மூச்சு முட்டுகிறது. தப்பிக்கவே முடியாத இந்த சுழலில் சிக்கும் ஒரு மனிதனின் மனநிலை, அவனது சுயமரியாதை என்னவாகும்? ஜோசப் கேக்கு இது எப்படி நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள, நாவலில் வரும் வணிகரான பிளாக் என்ற கதாபாத்திரத்தின் நிலை ஒரு மிகச்சிறந்த உதாரணம்.
பிளாக் ஒரு காலத்தில் மிக வெற்றிகரமான வணிகளாக இருந்தவன். ஆனால் அவனது வழக்கிற்காக 5 வருடங்களாக அலைந்து அவனது வியாபாரம் முடங்கி அவனது மொத்த வாழ்க்கையும் அழிந்துவிட்டது. அவன் 5 வெவ்வேறு வழக்கறிஞர்களை ரகசியமாக வைத்திருக்கிறான். தன் வழக்கறிஞரின் கட்டிலுக்கு கீழே ஒரு நாயை போல மண்டியிட்டு தவழும் காட்சியைக் கண்டு ஜோசப் கே அதிர்ச்சி அடைகிறான். ஓய்வாக இருப்பதை விட நகர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு குற்றவாளி பாதுகாப்பானவன் என்று பிளாக் கூறுகிறான். அந்த நீதிமன்ற அமைப்பு ஒரு மனிதனின் மாண்பையும் சுயமரியாதையையும் எப்படி உருக்குலைத்து அவனை ஒரு அடிமையாக மாற்றுகிறது என்பது பயங்கரமான ஒரு காட்சி. அதுதான் காஃப்கா சுட்டிக்காட்டும் மனித மாண்பின் முழுமையான வீழ்ச்சி. பிளாக் ஆரம்பத்தில் ஜோசப் கேயை போலதான் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இருந்திருப்பான். ஆனால் அந்த முடிவில்லாத காத்திருப்பும் தாமதப்படுத்துதலும் அவனை மிருகநிலைக்கு தள்ளிவிட்டது. ஜோசப் கேக்கும் இந்த நிலைதான் வரப்போகிறது என்பதை உணர்த்தும் ஒரு கண்ணாடியாகவே பிளாக் அங்கு இருக்கிறான். இந்த அதிகார வலை ஒருவனை எப்படி மெல்ல மெல்ல சுருக்குகிறது என்பதற்கு நாவலின் மிகவும் அழுத்தமான ஒரு காட்சி தேவாலயத்தில் நடக்கிறது. அந்த பாதிரியார் சந்திப்பு தானே? ஆமா. வெளியே இருட்டாகவும் மழை பெய்து கொண்டிருக்கும் ஒரு சூழ்நிலையில் ஜோசப் கே ஒரு தேவாலயத்திற்குள் நுழைகிறான். அங்கே இருக்கும் பாதிரியார் உண்மையில் நீதிமன்றத்தின் சிறைச்சாலை பாதிரியார். அவர் இருளில் நின்றபடி ஜோசப் கேயின் பெயரை சொல்லி அழைக்கிறார். அங்கே பாதிரியார் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை கூறுகிறார். நீதிமன்றத்தின் விசாரணையும் இறுதி தீர்ப்பும் வெவ்வேறானவை அல்ல, விசாரணையே மெல்ல மெல்ல தீர்ப்பாக மாறுகிறது என்று அவர் சொல்கிறார். ஆஹா, இது நான் முன்னாடி அந்த தீர்ப்பு என்ற வார்த்தையை பற்றி பேசியதோடு அப்படியே பொருந்தி போகிறதே. Exactly. அதாவது நீ குற்றவாளியா இல்லையா என்பது இங்கு முக்கியமே அல்ல. அந்த நீதிமன்ற அமைப்பிற்குள் நீ எப்போது வலது காலை எடுத்து வைத்து சிக்கிவிட்டாயோ அதுவே உனக்கு அளிக்கப்பட்ட தீர்ப்புதான். உன்னை நிரபராதி என்று நிரூபிக்க எவ்வளவு தூரம் ஓடுகிறாயோ அவ்வளவு சீக்கிரம் அந்த சுழலில் மூழ்கிப் போவாய் என்பதுதான் இதன் அர்த்தம். இது ரொம்ப கொடூரமான ஒரு உண்மை. அது மட்டுமல்ல, அந்த பாதிரியார் அவனுக்கு இன்னொரு கசப்பான உண்மையையும் சொல்கிறார். ஜோசப் கே தன் வழக்கிலிருந்து தப்பிக்க பல குறுக்கு வழிகளை தேடுகிறான். அமைப்பிலிருக்கும் கீழ்நிலை ஆட்களிடம், குறிப்பாக பெண்களிடமிருந்து உதவி தேடுகிறான். ஆனா வெளியிலிருந்து எந்த உதவியும் வராது என்பதை பாதிரியார் உறுதிப்படுத்துகிறார். ஆமா, அந்த அமைப்பிற்குள் இருக்கும் யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் அந்த அதிகார அமைப்பில் வேலை செய்பவர்களும் கூட அந்த அமைப்பின் கைதிகள்தான். நீதிமன்றத்திற்கு உன்னிடமிருந்து எதுவும் தேவையில்லை. நீ வரும்போது அது உன்னை ஏற்றுக்கொள்கிறது, நீ செல்லும்போது உன்னை அனுப்பி வைக்கிறது என்ற ஒரு தத்துவார்த்தமான உண்மையை அவர் கூறுகிறார். அந்த அமைப்பின் அலட்சியம்தான் இங்கு மிகப்பெரிய ஆயுதம். ஒரு தனிமனிதனின் உணர்ச்சிகளுக்கோ நியாயத்திற்கோ அங்கு எந்த மதிப்பும் கிடையாது. இந்த இருண்ட கதை 100 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டது. இன்று நமக்கெல்லாம் ஏன் முக்கியமானது என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் எப்போதாவது ஒரு பெரிய அரசு அலுவலகத்திலோ ஒரு வங்கி அதிகாரியிடமோ அல்லது புரியாத சட்ட விதிகளுக்கு பின்னாலோ எந்த காரணமும் தெரியாமல் அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு சாதாரண கையெழுத்திற்காகவோ அல்லது ஒரு சான்றிதழுக்காகவோ காத்து கிடந்தது உண்டா? பல டேபிள்களுக்கு உங்கள் கோப்பு செல்வதை பார்த்து யார் அதை பார்ப்பார்கள், எப்போது நமக்கு விடை கிடைக்கும் என்று தெரியாமல் தவித்திருக்கிறீர்களா? அந்த அதிகாரிகளின் முகத்தில் இருக்கும் ஒருவிதமான அலட்சியத்தை பார்த்து நீங்கள் கோபப்பட்டிருக்கிறீர்களா? அதுதான் காஃப்காவின் உலகம். நீங்கள் அந்த அமைப்பை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு கையேறு நிலை உங்களுக்கு வந்திருந்தால் நீங்கள் ஜோசப் கேயின் வலியை உணர்ந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு நூற்றாண்டுக்கு முன் காஃப்கா எழுதியது இன்றும் நமது நவீன அதிகார வர்க்கத்தின் முகத்திரையை கிழிப்பதாகவே இருக்கிறது. இந்த ஆழமான அலசலின் முடிவில் நான் உங்களிடம் ஒரு சவாலான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். காஃப்காவின் காலத்தில் நீதிமன்றங்களும் காகித கோப்புகளும் இருந்தன. ஆனால் இன்று நாம் வாழும் இந்த நவீன டிஜிட்டல் சமூகத்தில் நிலைமை என்ன? எங்கும் நிறைந்துள்ள கேமராக்கள், நம் போனில் இருக்கும் தரவுகள் இல்லையா? ஆமா, மற்றும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கும் வழிமுறைகள், அதாவது அல்கோரிதம்ஸ் மூலம் நாம் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறோம். இன்று அந்த கண்ணுக்கு தெரியாத அதிகார அமைப்பு என்பது ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாகவோ அல்லது ஒரு டேட்டா சென்டராகவோ இருக்கலாம். நிஜமாவே யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நாம் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் இந்த தோற்றமளிக்கும் விடுதலையை அனுபவித்துக் கொண்டு நமக்கு தெரியாத ஏதோ ஒரு குற்றத்திற்காக, கண்ணுக்கு தெரியாத ஒரு தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதற்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால்
டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.